ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஏஓ அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் வேலைக்கான ஜாப் என்ன மாதிரி இருக்கும், தினசரி வேலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும், மாத சம்பளமாக உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, அதாவது கவர்மெண்ட்லேருந்து மாத சம்பளமாக எவ்வளவு கிடைக்கும், சனி ஞாயிறு லீவ் இருக்குமா அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் 2 அப்ளிகேஷன்ஸ் போடலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த டவுட்டையுமே நான் கிளியர் பண்ணி விட்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிராம உதவியாளர் வேலை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் நீங்கள் செய்யணும். கிராம உதவியாளர் வேலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கிராமத்தோட தலையாரி அப்படின்றது அர்த்தம். ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே அரசாங்கத்துக்கும் ஒரு கிராமத்துக்கும் இடையே உள்ள நபர். ஒரு கிராமத்தில் ஒரு விசேஷம் நடக்குது, இல்லை ஒரு இறப்பு நடக்குது, பிறப்பு நடக்குது, இல்லை வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அதை டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பர்சனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இதற்கப்புறமா பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிவிக்கணும். அதாவது புதுசாக ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க, புதுசாக இந்த ஸ்கீம் வந்திருக்கு, இந்த உதவித்தொகை வந்திருக்கு, இல்லை இந்த மாதிரியான லோன் அமௌண்ட்டு, இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த லோன் அப்ளை பண்ணலாம், இதற்கான தகுதிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எடுத்து கூற வேண்டிய வேலை பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளரோட வேலையாக இருக்கும். சரிங்க, ஒரு வேளை இந்த வேலை உங்களுக்கு கிடச்சிச்சு, நீங்கள் தினசரி என்ன வேலை செய்யணும், அதாவது ஆஃபீஸில் தான் போய் உட்காரணுமா, இல்லை ஃபீல்டு ஒர்க், அதாவது நீங்கள் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே இருக்கும். இப்போ விஏஓக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஏஓ எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் கூட போகணும். அதாவது ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு பட்டாவோட இடத்துக்கு பட்டா கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதை விஏஓ போய் நேரில் பார்வையிட்டு அதை அவங்க சைன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நேரில் அந்த இடத்தோட நிலம் யார் பேரில் இருக்குது, அப்புறம் இதில் ஆக்கிரமிப்பு எதனா நடந்திருக்கா, அப்புறம் இது விவசாய நிலமாக, விவசாய நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே அவங்க சைன் பண்ணுறதுக்கு பிஃபோராக நீங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி வித்து ப்ரூஃப், டாக்குமெண்ட் ப்ரூஃபாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அவங்க கேட்குறப்ப நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஏஓவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு வேலை பார்த்திங்க அப்படின்னா இந்த அசிஸ்டண்ட்டோட ஜாப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா நாளும் ஃபீல்டு ஒர்க் இருக்காது, ஆனால் ஃபீல்டு ஒர்க்குன்றது இருக்கும். கிராமமாக செல்லக்கூடிய ஒரு வேலை பார்த்திங்க அப்படின்னா இந்த விஏஓவுக்கு இருக்கும். அதாவது என்ன பண்ணுறீங்க, அதாவது ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாம், இல்லை எலெக்ஷன் இந்த ஓட்டர் ஐடிக்கான முகாம் நடத்தலாம், அதை விஏஓ பார்வையிடலாம், இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்கலாம், அதை விஏஓ ப்ராப்பராக அங்கே தீயணைப்பு இருக்கலாம், போலீஸ் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்களா, எல்லாத்தையுமே அந்த விஏஓ பார்வையிடுவாங்க. ஏன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் விஏஓ கண்டிப்பாக பதில் சொல்லணும். அதற்காகவே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்வையிடுவாங்க. அப்போ நீங்கள் கூட போகணுமா இருக்கும். அது நைட்டானாலும் பகலானாலும் சரி. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் திடீர்னு ஒரு கொலை சம்பவம் நடக்கலாம், ஒரு திருட்டு சம்பவம் நடக்கலாம். இது விஏஓவுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நடக்கிறப்போ கண்டிப்பாக அது விஏஓ காதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சம்பவ இடத்துக்கு நீங்கள் போய் கண்டிப்பாக பார்வையிடணும். இது எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்தது, போலீஸோட கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த விஏஓ ஆஃபீஸில் இருந்தும் கண்டிப்பாக ஒருத்தரை அனுப்புவாங்க. அந்த மாதிரியான வேலைகள் கூட நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேடிஸாக இருந்தால் ஒரு வேளை இந்த மாதிரியான ஃபீல்டுக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க. ஜென்ஸாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும்.
அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் சுய உதவிக்குழு, அப்புறம் அங்கங்கே மகளிர் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வேறு யாராவது வந்து ஏதாவது போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் பேசுகிறது, வைக்கிறது, அவங்களோட கோரிக்கைகளை வந்து கேட்குறது, இது எல்லாத்தையுமே விஏஓ கூட இருந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரியான வேலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே இருக்கும். இது இல்லாமல் ஆஃபீஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை இருக்கும். கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட்டு அவங்க விஏஓவுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்டையும் மெயின்டைன் பண்ணுற வேலை வந்து உங்கள் வேலையாக இருக்கும். தேவையான எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் வச்சுருக்கணும். ஒரு கிராமத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்குது, மக்கள் தொகை அங்கே எவ்வளோ இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே நெற்செய் நிலம் புன்செய் நிலம் வந்து எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரியான நெல் வந்து அவங்க பயிரிடுறாங்க, எந்த மாதிரி அங்கே வந்து மழை பெஞ்சுதான் நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மழை பெஞ்சு இந்த நெல்லெல்லாம் தண்ணியில் முக்கியம், அந்த மாதிரி யார் யாரோடதெல்லாம் வந்து அந்த மாதிரி பாதிப்படைஞ்சது, இந்த வெள்ளத்தினால மழையினால் பாதிப்படைஞ்சது, அதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு, எவ்வளவு பாதிப்பு, எத்தனை பர்சன்டேஜ் பாதிப்பு, இந்த மாதிரியான கணக்குகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் சென்று தான் வந்து அதை பார்வையிட்டு அதை நோட் பண்ணி அதை விஏஓ ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த கணக்கெடுப்பை சரி பார்ப்பாங்க. இந்த மாதிரியான நம்ம வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு நிறைய வேலை இருக்கும். லீவு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன லீவு கொடுக்குறாங்களோ அந்த எல்லா லீவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளருக்கும் இருக்கும். சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிற பட்சத்தில் ஒரு திருவிழா நடக்கும், இல்லை வந்து ஒரு இறப்பு நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ நீங்கள் லீவ் அப்போ கூட வந்து வேலை செய்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வேலைக்கு லீவு நாட்களில் வேலைக்கு வந்து அதற்கு தகுந்த மாதிரி சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்களோ அதையுமே வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ், கிடைக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து அரசாங்கத்துலேருந்து கிடைக்கிற அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு கிடைக்கும். சேல்ரிக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, சேல்ரி வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 15,000 18,000 வரை உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். வேலையை பொறுத்தளவில் நான் சொல்லக்கூடிய இந்த வேலைகள் அனைத்துமே வந்து இருக்கும். இதில் ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபீல்டு ஒர்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க்கும் வந்து இருக்கும். ஒருவர் 2 அப்ளிகேஷன்ஸ் போடலாமா? இது வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸான ஒரு வீடியோ, அதாவது ஒருவர் 2 அப்ளிகேஷன் போடலாம், ஆனால் அது எப்படி வந்து போடலாம், யார் யாரெல்லாம் அந்த மாதிரி போடலாம் அப்படின்றத நான் டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் போடலாம், ஆனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தேவை அப்படின்றத எக்ஸாக்டாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.